திருமாவளவன் நேத்து கூட்டணியில ஒரு குண்டை வீசியிருக்கார். இந்த தலித்து அமைப்புகள் சார்ந்து இயங்கக்கூடியவர்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா திமுக கொத்தடிமைகளா தான் இருப்பாங்க. நீ எவ்வளவு பேரை வேணாலும் பார்க்கலாம். இந்த கோவன்ல தொடங்கி எவிடன்ஸ் கதர்ல தொடங்கி இந்த பா ரஞ்சித்ல இருந்து மாரி செல்வராஜ்ல இருந்து இவங்க எல்லாமே வெளியில வந்து சமூக நீதி போராளிகள். உள்ளுக்குள்ள இவங்களுக்குள்ளேயே ஒரு 200 ரூபாய் கொத்தடிமை தூங்கிக்கிட்டு இருக்கான். அவனை நீங்க ஐஸ் வாட்டர் கொடுத்தாலும் எழுப்பிட முடியாது. ஆகச்சிறந்த கொத்தடிமை அறிவாலய வாசல்ல தலைய வச்சானுங்கன்னா எந்திரிக்கவே மாட்டானுங்க. அப்படிப்பட்ட இந்த ஆளுங்கெல்லாம் திடீர்னு பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங்குக்கு சப்போர்ட் பண்ணாங்க. அந்நியார் வெல்லட்டும், அந்நியாருக்கு ஆதரவு தெரிவிப்போம் அப்படின்னு. அதாவது திருவிக நகரை தவிர மீது எல்லா இடத்துலயும் இவங்க கொத்தடிமைகள், திமுக கொத்தடிமைகள். திருவிக நகர்ல மட்டும் இவங்க சமூக நீதி போராளிகள் ஆயிடுவாங்க. இந்த சூழல் எப்படியோ ஓடி இருந்ததா விசிகாரங்க எல்லாமே ரஞ்சித் எல்லாம் கடிச்சு வைக்க ஆரம்பிச்சாங்க. ஓ, பாசிச பாஜக கூட்டணி அந்த அம்மா நிக்குது, நீ அவங்க ஜெயிக்கணுங்கிறியா, அப்ப சமூக நீதி என்ன ஆவறது அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ அவங்க சமூக நீதிய மொத்த குத்தகைக்கு எடுத்த மாதிரி எழுதிக்கிட்டு இருந்தாங்க. இப்ப திருமாவளவனே ஒரு குண்டை தூக்கி போட்டாரு. இப்ப பொத்துற மாதிரி இருக்காங்க, திருடனுக்கு தேல் கொட்டின மாதிரி இருக்காங்க. என்ன அடங்கமறு அத்துமீறலாம் அடுத்தவன்ட்ட அறிவாலயம் திருமாவளவன் வந்துட்டா முட்டு விடு மூடிட்டு படுதான். அப்ப திருமாவளவன் என்ன சொல்லிட்டாரு, ஆம்ஸ்ட்ராங் அவர்களோட மனைவிக்கு தேர்தல் அரசியல் வந்து நல்லது, அவங்க போட்டிடுறது சிறப்பு அப்படின்னு கிட்டத்தட்ட அவங்களுக்கு ஆதரவுன்னு சொல்லாம சொல்லியிருக்காரு. ஆனா உள்ள ஆதரவு கொடுக்க மாட்டாரு. வெளியில நம்ம தலித் தலைவனா காமிச்சிக்கணும் அப்படிங்கறதால ஆம்ஸ்ட்ராங் அவர்களோட மனைவிக்கு நீதி கேட்கிறாப்ல நடிக்கிறாரு அப்படின்னு தான் நம்மளால அதை எடுத்துக்க முடியுது. எப்படி பார்த்தாலும் பொற்கொடி அவர்கள் வெற்றியை நோக்கி பயணிக்கிறார். நாளைக்கு அந்த அம்மா ஜெயிச்சு நமக்கு மறுபடியும் போட்டியா வந்துருமா? ஏற்கனவே ஆம்ஸ்ட்ராங் தொல் தாங்க முடியல, அந்த ஆளு போய் சேர்ந்தோம் மழை விட்டும் தூவானம் விடாத கதையா இருக்கேடா கோவிந்தா அப்படின்னு சொல்லிட்டு கதறி துடிச்சுக்கிட்டு இருக்காரு. இப்ப இன்னொரு குண்டை வர வீசிருக்காரு. என்னன்னா பொற்கொடி அவர்களோட உயிருக்கு ஆபத்தான். எந்த உளவுத்துறை இவருக்கு சொன்னிச்சுன்னு தெரியல. நியாயமா பாத்தீங்கன்னா எந்த விதத்துல ஆபத்து அப்படின்னு போலீஸ் விசாரணையை திருமாவளவன் அவர்களுக்கு வைக்கணும். எப்படி ஆபத்து, ஏதோ ஏற்கனவே பிரச்சனைங்கிறாங்க, சேகர் பாபுங்கிறாங்க, செல்வ பெருந்தைங்கிறாங்க, இவங்க ஏதாவது உங்கள்கிட்ட சொல்லிட்டாங்களா என்ன ஏதுன்னு கூப்பிட்டு விசாரிச்சு பொற்கொடி அவர்களுக்கு உரிய பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் ஒரு கோரிக்கையா முன் வச்சுக்கிட்டு